Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, அவன் செஞ்ச ஒரு கொலையை நான் பார்த்துட்டேன். அதான் சாட்சி இருக்கக்கூடாதுன்னு என்னை கொல்ல பார்க்கறான். இல்லம்மா, இது அப்படி தெரியல. எஸ்எஸ்கே உங்களை இன்னைக்கு துரத்துனதை பார்த்தா அந்த ஆள் முகத்துல வெறும் கோபம் மட்டும் இல்ல, ஏதோ 20-30 வருஷ பகை இருக்கிற மாதிரி அவன் அவ்வளோ வெறியா இருந்தான். சொல்லுங்கம்மா, உங்களுக்கும் எஸ்எஸ்கேக்கும் அப்படி என்ன பகை? அது உன்னை ஜெயில இருந்து காப்பாத்துறதுக்காக எஸ்எஸ்கேவோட ஆபீஸ்ல போய் வேஷம் போட்டு வேவு பார்த்தேன்ல, அதை அவன் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான். அவனுக்கு அந்த கோபம் தான், வேற எதுவும் இல்ல. நிஜமா இந்த காரணம் தானம்மா? எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகம் கௌதம்? கௌதம், நீ சும்மா மனசை போட்டு குழப்பிக்காத. இல்லம்மா, என்ன தைரியம் இருந்தா அந்த எஸ்எஸ்கே உங்களை கொல்ல பாப்பான். இதுக்கு மேல அவனை சும்மா விடக்கூடாது. இப்பவே போய் அவன் கைய கால உடைச்சிட்டு வர. கௌதம், ஐயோ அப்படிலாம் பண்ணிராத. நீங்க விடுங்கம்மா. உங்களை துரத்துறப்பவே எஸ்எஸ்கே பிடிச்சு அங்கேயே கொன்றுப்பேன். ஆனா நான் ஓடி வந்து பார்த்தப்ப அவன் அங்க இல்ல. எஸ்எஸ்கே எங்க இருந்தாலும் அவன் சாவு இன்னைக்கு என் கையில தான். ஐயோ கௌதம், சொன்னா கேளு. இப்பதான் இலக்கிய ஒண்ணு ஜெயில இருந்து மீட்டுட்டு வந்திருக்கா. நீ மறுபடியும் ஏதாவது செஞ்சுட்டு உள்ள போயிடாத. அத பாக்குற சக்தி எனக்கு கிடையாது. ஏதோ தெரியாம அவன் கண்ணுல நான் சிக்கிட்டேன். இனிமே நான் பத்திரமா இருக்கேன், விட்டுரு. அதுக்காக நீங்க வாழ்நாள் முழுக்க அந்த ஆளுக்கு பயந்து ஒளிஞ்சே வாழணுமா? இல்ல கௌதம், நீங்க தான் எஸ்எஸ்கே மேல பெர்ஜுரி கேஸ் போட்டீங்கல்ல, எப்படியும் அந்த ஆள் அதுல சிக்கி ஜெயிலுக்கு போயிருவான். அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. நீ முதல்ல கோவத்தை விட்டுட்டு உட்காரு. ஐயோ கௌதம், உட்காரு. இத பாரு, எனக்கு எதுனாலும் பரவாயில்ல. நீயும் இலக்கியாவும் நல்லபடியா வாழணும், புரியுதா? உங்களை இழந்துட்டு நாங்க சந்தோஷமா வாழ முடியாதுமா. உங்க மேல அந்த எஸ்எஸ்கேவோட விரல் பட்டாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். அவனை அழிச்சிட்டு தான் மறுவேளை பார்ப்பேன். சரிம்மா, நாங்க எஸ்எஸ்கேவுக்கு தண்டனை வாங்கி தர்ற வரைக்கும் நீங்க வெளியில எங்கேயும் போவேணாம், ப்ளீஸ். சரிப்பா, என் புள்ள பேச்ச கேட்காம இருப்பனா? இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன். நீங்க எந்த ஆபத்தும் இல்லாம இருக்கணும்னா நீங்க தான் என்ன பெத்த அம்மான்னு எல்லாருக்கும் தெரியணும். அப்பதான் நீங்க எங்களோட ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு அந்த எஸ்எஸ்கே பயந்து ஒதுங்குமா. கூடி சீக்கிரம் அதுக்கு ஏற்பாடு பண்றேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருக்கமா. சரிப்பா, இரு, நான் போய் குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். கௌதமும் அந்த ஆளும் அப்பா புள்ளன்னு தெரியாமையே மோதிக்கிறாங்க. இதுக்கு எப்பதான் ஒரு முடிவு வருமோன்னு தெரியல. கடவுளே, நீதான் காப்பாத்தணும். டிஃபன் ரெடியே ரொம்ப நேரம் ஆகுது. இவங்க எல்லாரும் எங்க போயிட்டாங்க? இந்த ரேவதி பிரச்சனையை முடிக்கலாம்னு பார்த்தா தப்பிச்சிட்டாளே. என்னங்க அஞ்சலி, வாங்க எனக்கு கார்த்திக். பசிக்கல அஞ்சலி, என்ன விடு. அது எப்படி பசிக்காம இருக்கும்? வாங்க. பசிக்கலன்னு சொல்றேன்ல, விட. சொல்றேன்ல, விட. வாங்க, வந்து ஒழுங்கா சாப்பிடுங்க. ஏன் இப்படி பண்ற? சொன்னா கேட்க மாட்டேன். என்னாச்சு? சாப்பிட வர மாட்டேங்கிறாரு. ஏன் என்னாச்சு? கார்த்திக், ஏன்பா சாப்பாடு வேணாங்கிற? எல்லாம் எங்க அம்மாவை நினைச்சுதான் அங்கிள். வீட்டுக்கு போய் நான் அவ்வளவு தூரம் கெஞ்சி கூட அம்மா பெர்ஜுரி கேஸை வாபஸ் வாங்க சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதை நினைச்சாவே டென்ஷனா இருக்கு. அது நேத்து நடந்தது. இன்னைக்கே அதை நினைச்சிட்டு இருக்க? வா, வந்து சாப்பிடு வா. அதுக்கெல்லாம் ஆண்டி, அம்மா என் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க.
ஆனா இப்ப அப்படியே மாறிட்டாங்க. அவங்களுக்கு என்ன விட இப்ப அந்த கௌதம் தான் முக்கியமா போயிட்டான். என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியும் அம்மா அதை கண்டுக்காம கௌதம் இலக்கியாவை காப்பாத்துறதுலயே குறியா இருக்காங்க. நானும் பதிலுக்கு கோபமா பேசிட்டு வந்துட்டேன். ஆனா என் வீட்டுல என் அம்மா உள்பட எல்லாருமே எனக்கு எதிராக மாறிட்டதை நினைச்சா எனக்கு சாப்பிடவே தோண மாட்டேங்குது. கேஸை எப்படியாவது வாபஸ் வாங்க வச்சிருவான்னு அனுப்புனா இவன் அங்க போய் செம்மையா வாங்கி கட்டிட்டு வந்து நம்மளையே டென்ஷன் பண்ணிட்டு இருக்கான். என்ன அங்கிள் சொன்னீங்க? ஆ, அது ஒண்ணு இல்ல கார்த்திக். ஒரு பெத்த அம்மாவுக்கு பையன் மேல கொஞ்சம் கூட பாசம் இல்லைன்னு நினைக்கும் போது எங்களுக்கு வருத்தமா இருக்குப்பா. சரி விடு கார்த்திக், பாத்துக்கலாம் விடு. நீ வா சாப்பிடு வா. என்ன அங்கிள், பெர்ஜுரி கேஸ வாபஸ் வாங்கலன்னா நான் ஜெயிலுக்கு போவேன்னு சொல்லி தானே என்ன அந்த வீட்டுக்கு அமிச்சிங்க. இப்ப கேஷுவலா சாப்பிடுவான்னு சொல்றீங்க. அது வந்து அனுப்பணும்ப்பா. உங்க அம்மா தான் ஒத்துக்கலையே, என்ன பண்றது? அப்ப கார்த்திக் அரெஸ்ட் பண்ணிருவாங்களா? ச்சே, 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 ச்சே. அதுக்கு நாங்க விட்டுருவோமா? நானும் எஸ்எஸ்கேவும் உயிரை கொடுத்தாவது கார்த்திகை காப்பாத்துவோம். ஆனா கார்த்திக் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிற காரணத்துக்காகவே அன்னைக்கு கௌதம் என்ன கடத்தி கொண்டு போய் குடோன்ல வச்சு டார்ச்சர் பண்ணிட்டான். என்ன சொல்றீங்க அங்கிள்? ஆமாப்பா, உங்களை நல்லா வாழ வைக்கணுங்கிறதுக்காக நாங்களும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். சாரிப்பா, எங்களால நீங்க ரொம்ப சிரமப்படுறீங்க. பரவாயில்ல அஞ்சலி, எங்க பிள்ளைங்களுக்காக நாங்க கஷ்டப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? ஆனா அந்த கௌதமும் இலக்கியாவும் உங்க சொத்தை வச்சுக்கிட்டு உங்களுக்கே தண்ணி காட்டுறாங்க. முதல்ல கார்த்திகை கடத்தி அழிக்க பார்த்தாங்க, இப்ப ஜெயில போட்டு உன் வாழ்க்கையை நாசம் பண்ண பாக்குறாங்க. அவங்க பெர்ஜுரி கேஸ போட்டா நாம பயந்துடணுமா? பதிலுக்கு நாம போட்ட சொத்து கேஸ ரைஸ் பண்ணி சீக்கிரம் கௌதமோட சொத்தை பிடுங்குவோம். அப்புறம் பாரு, வாளை சுருட்டிக்கிட்டு சைலண்ட் ஆயிருவாங்க. சரி, என் பிரச்சனையை விடுங்க. அப்ப அந்த கேஸால உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லையா அங்கிள்? இருக்கு இருக்கு. ஆனா அதை எப்படி சமாளிக்கிறது நான் வக்கீல பார்த்து பேசிக்கிறேன், நீ கவலைப்படாத. அவங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. அங்கிள், அப்புறம் அம்மா இன்னொரு விஷயம் சொன்னாங்க. கௌதம் தான் என்ன கடத்தினாங்கிறது உண்மைன்னா அப்ப அந்த பெர்ஜுரி கேஸ பார்த்து நாம ஏன் பயப்படணும்னு கேட்டாங்க. அவங்க சொல்றதும் சரிதானே. நாம ஏன் அந்த கேஸ பார்த்து பயப்படணும்? நீ பயப்பட வேணாண்டா. ஆனா நானும் எஸ்எஸ்கேவும் பயப்பட்டு தானே ஆகணும். ஏன்னா உன்னை கடத்தினதே நாங்க தானே. அது வந்து கடத்தினவனே கேஸ போடுறானா என்ன அர்த்தம்? உன்னை குழப்பறதுக்கு தான். இப்ப பாரு, நீயே கௌதம் ஒருவேளை கடத்திருக்க மாட்டானோன்னு யோசிக்கிறல்ல, அதுக்குதான் அவங்க பிளான் பண்றாங்க. கார்த்திக், முதல்ல என் மேல பெர்ஜுரி கேஸ் போடணும்னா அதுக்கு ஆதாரம் இருக்கணும். அதுக்கு அவங்க எங்க போவாங்க? வெறும் வாய் வார்த்தைய கோர்ட் எடுத்துக்குமா? இந்த கேஸ போட்டு உன்னை மிரட்டி பணிய வைக்கலாம்னு அவங்க ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க. அதுக்கு நீ இடம் கொடுத்துறாத. சரிங்க அங்கிள். அப்பா, என்னம்மா? எனக்கு வேற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குப்பா. என்னம்மா? உங்க பர்த்டே அன்னைக்கு கௌதம் கிட்ட உங்களை மன்னிப்பு கேட்க வைக்கிறேன்னு இலக்கியா சவால் விட்டுருக்கா. உங்க பர்த்டே வர நெருங்கிட்டே இருக்கு. அப்ப ஏதாவது பிரச்சனை பண்ணுவாளா? அத நினைச்சாவே படபடப்பா இருக்குப்பா. என்னம்மா அஞ்சலி, என்ன போய் கௌதம் கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்க முடியுமா? இந்த எஸ்எஸ்கேவுக்கு அப்படி ஒரு நிலைமை வரவே வராது. நான் எங்களோட கல்யாண நாளன்னைக்கு கௌதம் அவமானப்படுத்தி அனுப்பிட்டேன்ல, அந்த கோவத்துல சும்மா உதார விட்டுட்டு போனாங்க. அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க கார்த்திக். எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத. உங்களை காப்பாத்த நாங்க இருக்கோம். ஓகே, வா சாப்பிடலாம். அங்கிள். வா. ஹா கார்த்திக், தைரியமா இரு, புரியுதா? இது பரமாஞ்சலி, நாங்க தான் கார்த்திகை கடத்தணுங்கிறத நிரூபிக்க கௌதம் இலக்கியாவும் ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அவங்களுடைய போர்ஜரி கேஸ் ஒண்ணும் இல்லாம பண்ணணும்னா கார்த்திக் நம்ம பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவனுக்கு நாங்க கடத்தின விஷயம் தெரியவே கூடாது. பார்த்தல, ஜானகி ஒரு தடவை போய் பார்த்ததுக்கே உன் புருஷன் இத்தனை கேள்வி கேட்கிறான். எல்லாத்துக்கும் நாங்க தான் காரணங்கிற உண்மை மட்டும் தெரிஞ்சது, அவ்வளவுதான். கார்த்திக் அப்பவே கிளம்பி அவனோட அம்மா வீட்டுக்கு போயிடுவான். அப்புறம் நீ தெருவுல தான் நிக்கணும். இல்ல இல்லம்மா, நான் கார்த்திக் உஷாரா பாத்துக்கிறேன். சரி, போய் சாப்பிடு.
புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சந்தேகம் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. இவங்கள வச்சு சீக்கிரம் கௌதம் கிட்ட இருந்து சொத்தை வாங்கி பகையை அதிகமாக்கணும். அப்பதான் நம்ம பிளான் சக்சஸ் ஆகும். சிந்தாமணி எங்க கிளம்பிக்கிட்டு இருக்கா? அதுவும் அலங்காரம் தான் பண்ணிட்டு கிளம்புறா. வீட்டை பாத்துக்கங்க, நான் வர கொஞ்சம் லேட் ஆகும். ஏய் நெல்லு, ஏதோ டிராமால நடிக்க போற மாதிரி எதுக்கு இவ்ளோ மேக்கப்? எங்க போற? ச்சே, போகும்போது அவசகுணமா எங்க போறேன்னு கேக்குறீங்க. போற காரியம் விளங்குமா? நல்ல மாதிரியா கேட்டா மட்டும் விளங்கிடுமா? நீயும் உன் பொண்ணு எதையுமே விளங்குற மாதிரி செஞ்சது இல்லையே. சொல்லு சொல்லு, எங்க கிளம்பிட்ட? பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு. பர்த்டேயா? யாருக்கு? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? நம்ம SSKவுக்கு தான் பிறந்த நாள். போதுமா? நம்ம SSKவா? என்ன அந்த ஃப்ராடு பையன் மேல இவ்ளோ பாசம் பொங்குது? இத பாருங்க, தப்பா பேசாதீங்க. SSK தான் நம்ம மாப்பிள்ளையும் பொண்ணையும் வீட்டுல வச்சு காப்பாத்திட்டு இருக்காரு. அவரோட பிறந்த நாளுக்கு போய் வாழ்த்து சொல்ல வேண்டாமா? அஞ்சலி போன் பண்ணி ஃபங்க்ஷனுக்கு நேரத்துக்கே வந்துருமான்னு சொன்னா. அதான் போயிட்டு இருக்கேன். வரட்டா? ஏய், அந்த SSK தாட்சாயினாலதான் அஞ்சலி கெட்டு குட்டிச்சவராயிருக்கா. அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு புத்தி கெட்டு நடந்துகிட்டதுனாலதான் உன் பொண்ண வாழ போன வீட்ல இருந்து துரத்தி விட்டுருக்காங்க. நானே எப்படா அஞ்சலியும் கார்த்திக்கும் அந்த கொலகார வீட்ல இருந்து வெளியே வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப நீயும் அந்த வீட்டுக்கு போய் கூட்டு சேர போறியா? இந்த பார், அந்த SSK பிறந்ததே தப்பு. அவனுக்கு பர்த்டே ஒரு கேடா? பார், ஃபங்க்ஷனுக்கு போறேன் கிங்ஷனுக்கு போறேன்னு கிளம்புன கால வெட்டிடுவேன். படி உள்ள. ச்சே, அந்த பயம் இருக்கட்டும். யோ, உன்னை பார்த்து பயந்த காலெல்லாம் மலையேறி போச்சு. நான் SSKவோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயே தீருவேன். இத பாருங்க, gift கூட வாங்கி வச்சிருக்கேன். நீங்க ஏன் என்ன அங்க போக வேண்டாம்னு சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த SSK நல்லவனா கெட்டவனாங்கிறது உனக்கு முக்கியம் கிடையாது. அவர் தான் கௌதம் இலக்கியாவோட கண்ணுல விரல விட்டு ஆட்டி நம்ம மாப்பிள்ளையோட சொத்தை அடையலாங்கிற அவங்களோட ஆசைக்கு தடையா நின்னுகிட்டு இருக்காரு. அந்த எரிச்சல் தானே உங்களுக்கு? தான் பெத்த பொண்ணு எப்படி சீரழிஞ்சு கிடந்தாலும் கவலை இல்ல. ஆனா அந்த இலக்கியாவுக்கு ஒரு குறையும் வந்துடக்கூடாது. அவளுக்கு இடைஞ்சல் தர எல்லாருமே உங்களுக்கு எதிரிதான். இத பாருங்க, அஞ்சலிக்கும் மாப்பிள்ளைக்கும் சொத்தை வாங்கி கொடுத்து சமந்தி வீட்டுல கொண்டு போய் வசதியா வாழ வைக்கிறதுக்கு SSKவை விட்டா எங்களுக்கு வேற கதியே கிடையாது. அதுக்காக இந்த ஃபங்க்ஷன் மட்டும் இல்ல, SSKவோட எந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாலும் நான் போவேன். அத நீங்க இல்ல, அந்த கடவுளே வந்து தடுத்தாலும் நான் நிக்க மாட்டேன். ஏய், உனக்கு அவ்வளோ ஆணவமா? அவ்வளோ ஆணவம் வந்துச்சா? சொல்லு சொல்லு, பேசிக்கிட்டே இருக்க. ஓடி உள்ள. ஏய், சொல்லிக்கிட்டே இருக்க, திமிராவா பேசிக்கிட்டு இருக்க. அப்படியே முதிச்சன்னு வச்சுக்கோ. அந்த SSK தான் கௌதம பழி வாங்குறதுக்காக கார்த்திக்க கடத்தி வச்சு டார்ச்சர் பண்ணவன். அது புரியாம அஞ்சலியும் கார்த்திக்கும் இன்னும் அவன் வீட்லயே தங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வச்சு SSK அடுத்து என்ன பண்ண போறான்னே தெரியல. இந்த லட்சணத்துல அவனுக்கு நீ gift வாங்கிட்டு போறியா? நீ உன்னால தாண்டி அந்த அஞ்சலி கெட்டுக்கிட்டு இருக்கா. அவளை முடிஞ்சா நீ SSK வீட்ல இருந்து வெளியே கூட்டு வா. அத விட்டுட்டு நீ அவன் வீட்டுக்கு போன இந்த அண்டாவிய மண்டல போட்டு கொன்னுடுவேன். ஐயோ, ஓய்தான் பாரு.
அந்த 2 சம்மனையும் அந்த எஸ்எஸ்கே தாட்சாணி கையில கிடைக்க விடாம நீங்க வாங்கிக்கணும். எஸ்எஸ்கேயோட பர்த்டே ஃபங்க்ஷன் அன்னைக்கு அவருக்கு ஒரு பெரிய சம்பவம் காத்துட்டு இருக்கு. இலக்கியா மேடம் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியலையே. வணக்கம் சார். இங்க வந்து உட்காருங்க. இந்தாங்க. தேங்க்ஸ். எஸ்எஸ்கே தாட்சாயினி எங்க இருக்காங்க? ரெடி ஆயிட்டு இருக்காங்க சார். இப்போ வந்துருவாங்க. Okay. எடுத்துக்கோங்க மேடம். இலக்கியா, அத்தை, புடவை எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு. என்ன விசேஷம் இன்னைக்கு? ஐயோ, என்னத்த பெரிய ஃபங்க்ஷனுக்கு போகும்போது புடவை காஸ்ட்லியா இருக்க வேண்டாமா? அப்படி என்ன பெரிய ஃபங்க்ஷன் எனக்கு தெரியாம? என்னத்த இப்படி கேக்குறீங்க? ரொம்ப முக்கியமான பணக்காரர் அந்த எஸ்எஸ்கேக்கு இன்னைக்கு பர்த்டே. அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன். ஏய், அந்த கேடு கெட்ட எஸ்எஸ்கேயோட பிறந்த நாளுக்கு போற? அத வேற பெருமையா என்கிட்ட சொல்ற? என்னத்த, அவரோட கல்யாண நாள் ஃபங்க்ஷன்ல அத்தனை பேருக்கு முன்னாடி கௌதம் அவரை அவமானப்படுத்தினதை நீங்க மறந்துட்டீங்களா? அப்ப கௌதம் வருத்தப்பட்டது இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. அன்னைக்கு நான் எஸ்எஸ்கே கிட்ட அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு கௌதம் கிட்ட மன்னிப்பு கேட்க வைப்பேன்னு சவால் விட்டுட்டு வந்தேன். விட்ட சவாலை நிறைவேற்றுற நாள் இன்னைக்குதான் அத்தை. அப்பம் பேர் தெரியாதவர்னு ஆணவத்துல கௌதம் அசிங்கப்படுத்தின எஸ்எஸ்கேவுக்கு இன்னைக்கு சரியான பதிலடி கொடுக்க போறேன். அந்த பரிசை பார்த்ததும் அவருக்கு உடம்பெல்லாம் நடுங்கி ஏண்டா கௌதம் அவமானப்படுத்தணும்னு தினம் தினம் நினைக்கிற மாதிரி செய்வேன். அதுக்காக தான் அத்தை கிளம்பிட்டு இருக்கேன். இல்ல இலக்கியா, நீ சொல்றதெல்லாம் நியாயமானதுதான். இருந்தாலும் நீ அவன் வீட்டுக்கு போனா பிரச்சனை வராதா? பிரச்சனையா? எனக்கா? இன்னைக்கு பிரச்சனை அவருக்கு தான் அத்தை. இந்த பிறந்த நாள அந்த எஸ்எஸ்கேவுக்கு வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பிறந்த நாளா நான் மாத்தி காட்டுறேன். வேணாம் இலக்கியா, நீ அங்க போக வேணாம். அது அவ்வளவா நல்லா தெரியல. கௌதம், நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் வாங்க, நம்ம எஸ்எஸ்கே ஃபங்க்ஷனுக்கு போலாம். நானா? சான்ஸே இல்ல. நான் உன்னையே போக வேணாம்னு சொல்றேன், இதுல என்ன வேற கூப்பிடுறியா? இந்த பாரு, நீ எனக்காக எஸ்எஸ்கே பழிவாங்க நினைக்கிறது நியாயம்தான். எனக்கும் அவன் மேல அந்த கோவம் இருக்கு. ஆனா இப்ப அந்த எஸ்எஸ்கே முகத்துல முழிக்கிறதையே அருவருப்பான்னு நினைக்கிறேன். இத பாரு இலக்கியா, கௌதம் சொல்றத கேளு. அவன் சொல்றது கரெக்ட் தான். அவன் ஏதோ கொண்டாடிட்டு போறான். நமக்கு எதுக்கு? நீ அங்க போக வேண்டாம். அத்தை, அந்த எஸ்எஸ்கே கார்த்திகை கடத்தி கௌதம ஜெயில போட்டு எவ்வளவு அசிங்கப்படுத்திருக்காரு. கார்த்திகை டார்ச்சர் பண்ணிருக்காரு. அதுக்கெல்லாம் நம்ம பதிலடி கொடுக்க வேண்டாமா? கௌதம், நீங்க கிளம்புங்க. சொன்ன கேளு இலக்கியா, அது எஸ்எஸ்கே ஓட வீடு. அந்த ஆளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வந்திருப்பாங்க. நம்மள பகைய நினைச்சுக்கிட்டு இருக்கிற கார்த்திகோ அஞ்சலியும் அங்க இருப்பாங்க. நம்ம தனியா போனோம்னு வச்சுக்கோ, மறுபடியும் அவமானப்பட்டுட்டு தான் வரணும். அதுவும் அழையா விருந்தாளி அங்க போறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இங்க பாருங்க கௌதம், நாம அங்க போறது எஸ்எஸ்கேவுக்கு வாழ்த்து சொல்லி பர்த்டே ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்றதுக்காக இல்ல. அவரோட ஆணவத்துக்கு முடிவு கட்டுறதுக்காக. அந்த இடத்துல நீங்க கட்டாயமா இருக்கணும். யார் முன்னாடி எஸ்எஸ்கே உங்களை அசிங்கப்பட வச்சாரோ அவங்களுக்கு முன்னாடியே அவர் அசிங்கப்பட்டு நிக்கணும். அப்பதான் ஏன் புருஷன் பட்ட வலிக்கு மருந்தா இருக்கும். வாங்க போலாம். என்ன பேசுற இலக்கியா? இலக்கியா, கொஞ்சம் பொறு. உன் கோவம் சரியானதுதான். ஆனா அந்த ஆள் நம்மள வாசல்லே நிக்க வச்சு உங்களுக்கு யார் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டதுன்னு ஒரு தடவை அவமானப்படுத்தி அனுப்புனது பத்தாதா? அப்படி ஒரு சூழ்நிலை மறுபடியும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி கௌதம், நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். இப்ப என்ன, அந்த எஸ்எஸ்கே உங்களை ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்னு மரியாதையா கூப்பிடணும், அவ்வளவுதானே? அப்படி அவர் இன்வைட் பண்ணா நீங்க வருவீங்கல்ல? ஏய், என்ன பேசுறா இவ? அந்த கொலைகாரன் எஸ்எஸ்கே என்னோட புள்ளைய வந்து அழிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான். அவன் வந்து கௌதம கௌரவமா கூப்பிட போறானா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? நடக்கும் அத்தை, கண்டிப்பா நடக்கும். நீங்க பொறுத்திருந்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.